விஜய் வந்துட்டு எப்படியாவது தான் சொன்ன பொய்யை வந்துட்டு உண்மையாக்கணுன்றதுக்காக கார்த்திக் கூட சேர்ந்து ஆகணுன்ற மாதிரி பிளானை போடுறாங்க. அதனால் காஃபியில் வந்துட்டு ஏதோ பவுட்ரு மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கண்மணியும் வீரா மாறன் இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. எப்படியாவது விஜய்க்கு வந்துட்டு உண்மையை சொல்ல வைக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு பிளானை போட்டுடுறாங்க. மயக்க இது மாதிரி ஒரு ஜூஸில் வந்துட்டு கலந்துடுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியோ விஜயை குடிக்க வச்சுறாங்க. விஜய் போட்டுட்டு வந்த டீயை வந்துட்டு கார்த்திக் கிட்ட கொடுக்க கார்த்திக் அதை குடிக்காமல் நைஸாக வந்துட்டு அதை விஜய் கையில் கொடுத்து குடிக்க வச்சு, அதாவது அந்த டீயை எடுத்துகிட்டு போயிட்டு கண்மணி கிட்ட கொடுத்துட்றாங்க. கண்மணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ராகவன் கிட்ட கொடுக்க ராகவன் அதை குடிச்சிட்டு ஒரே சந்தோஷமாக ஒரே ரொமான்டிக்காக வந்துட்டு இங்கே கண்மணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே அந்த ஜூஸ், அதாவது கண்மணி கிட்ட கொடுத்த அந்த ஜூஸை வந்துட்டு கார்த்திக் வந்து விஜய் கிட்ட கொடுக்க அதை குடிச்சிட்டு அவங்க வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியே உளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நம்ம அப்பாவை கொண்டு அந்த ராமச்சந்திரனை அவங்க குடும்பத்தை மொத்தமாக வேரோடு அழிப்பான் அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறத மாறனும் வீராவும் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுவாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.